Hi friends, welcome back to my channel. So இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா 5th யூனிட்டோட தேர்ட் பார்ட் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ இதில் வந்து ஹேஷ் ஃபங்க்ஷன், ஹேஷிங், கொலிஷன் இதை பற்றி தான் வரும். ஓகேங்களா? இப்போது ஹேஷ் டேபிள்னால் என்னென்னு பார்ப்போம். ஹேஷ் டேபிள் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, வந்து ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர். டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கும் ரிட்ரீவ் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் தான் ஹேஷ் டேபிள். ஆனால் இந்த ஹேஷ் டேபிள் வந்து நம்ம டேட்டாஸை போய் அப்படியே ஸ்டோர் பண்ணிட முடியாது. இந்த டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம ஹேஷ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம். ஹேஷ் டேபிளில் டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஹேஷ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம். ஸோ ஹேஷ் ஃபங்க்ஷன் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹேஷ் ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகேங்களா? அது வந்து டிவிஷன் மெத்தட், மிட் ஸ்கொயர் மெத்தட், ஃபோல்டிங் ஸ்கொயர் மெத்தட், மல்டிப்ளிகேஷன் மெத்தட்னு சொல்லிட்டு ஹேஷ் ஃபங்க்ஷனுக்கு வந்து 4 மெத்தட்ஸ் இருக்குது. இப்போ ஜென்ரலாக நம்ம வந்து ஹேஷ் டேபிள் ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணோம்னாக்கா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணலாம். ஹேஷ் ஆஃப் கீ இஸ் ஈக்குவல் டு கீ வேல்யூ மாட் டேபிள் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது கீ அப்படின்னாக்கா நம்ம ஸ்டோர் பண்ண போகிற வேல்யூ, அந்த வேல்யூ ஜஸ்ட் சும்மா ஹேஷ் ஆஃப் கீ இஸ் ஈக்குவல் டு கீ வேல்யூ நம்ம ஸ்டோர் பண்ண வேல்யூ மாட் டேபிள் சைஸ் வந்து அவங்க கொடுத்துருவாங்க. மாட் பண்ணி ரிமைண்டர் வேல்யூ வரும் இல்லையா? ஸோ ஒரு வேல்யூ வரும் இல்லையா, அந்த பொசிஷனில் தான் போய் இந்த வேல்யூ போய் ஸ்டோர் பண்ணணும். இதான் வந்து ஃபார்முலா. ஸோ இதே தான் வந்து டிவிஷன் மெத்தடில் வந்து எப்படி டேட்டா ஸ்டோர் பண்ணால் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் ஸ்டோர் பண்ணணும். ஜென்ரலாகவும் இது ஒரு மெத்தட். ஓகேங்களா? நான் இங்கே சொன்னது தான் இந்த தியரியாக கொடுத்துருக்கேன். எவ்ரி என்ட்ரி இந்த ஹேஷ் டேபிள் இஸ் மேட் யூஸிங் ஹேஷ் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ்ட் டு பிளேஸ் டேட்டா இந்த ஹேஷ் டேபிள். இட் இஸ் ஆல்சோ யூஸ்டு டு ரிட்ரைவ் டேட்டா ஃப்ரம் ஹேஷ் டேபிள். ஓகேங்களா? இப்போ வந்து டிவிஷன் மெத்தட். இப்போ வந்து மிட் ஸ்கொயர் மெத்தட் அப்படின்னாக்கா வேர்ட்லேயே இருக்க மிடில் வேல்யூ. ஓகேங்களா? இப்போ மிட் ஸ்கொயர் மெத்தட்னா இப்போ வந்து ஒரு டேட்டா நீ ஸ்டோர் பண்ண போகிறேன் அப்படின்னாக்க நான் இப்போ இதுக்கு வந்து ஃபஸ்ட் வந்து டிவிஷன் மெத்தடுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து டேட்டாஸ் வந்து நிறையா இருக்குது. இப்போ வந்து 10, 12, 14, 50. ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள். இது வந்து டேட்டாஸ். இதை நான் இப்போ ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா டிவிஷன் மெத்தடில் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட் என்ன பண்ணணும், கீ வேல்யூ வந்து 10 மாடு. நான் வந்து டேபிள் சைஸ் வந்து 10ன்னு வச்சுக்கிறேன். ஸோ வந்து டேபிள் சைஸ் மட்டும் 10 நான் வச்சுக்கிட்டேன் அப்படின்னாக்கா டேபிள் சைஸ் வந்து 10ன்னு வச்சுக்கிட்டேன்னா 10 மாட் 10 வந்து ரிமைண்டர் வந்து 0 தான். ஸோ வந்து ஒரு டேபிளில் வந்து 0th பொசிஷனில் நான் 10 வந்து ஸ்டோர் பண்ணிப்பேன். அடுத்தது என்னது 12 மாட் இது வந்து 2. ஸோ செகண்ட் பொசிஷனில் வந்து 12 வந்து நான் ஸ்டோர் பண்ணிப்பேன். ஸோ வந்து 1 விட்டுட்டு செகண்ட் பொசிஷனில் 12 ஸ்டோர் பண்ணுறேன். அடுத்தது வந்து 14 வந்து 4th பொசிஷனில் 14 ஸ்டோர் பண்ணுவேன். நான் வந்து 14 மாட் 10 இஸ் ஈக்குவல் டு 4. ஓகேவா? ஸோ வந்து 4th பொசிஷனில் இங்கே வந்து 3rd பொசிஷன் பேங்காக இருக்கும், அங்கே வந்து 1st பொசிஷன் பேங்காக இருக்கும். அடுத்து வந்து 50. இப்போ வந்து 50 மாட் 10 பண்ணும்போது 50 இல்லை, அது வந்து கொலிஷனில் வரும், அது தேவையில்லை. இப்போ வந்து நம்ம வேணால் 55 வச்சுக்கலாம். 55 வச்சுக்கோன்னா இப்போ வந்து 55னா அது வந்து மார்க் பண்ணால் 5th பொசிஷன் வந்து 55 ஸ்டோர் பண்ணேன். ஸோ வந்து இப்போ வந்து 50 இருந்தால் அங்கே வந்து ஆல்ரெடி 10 இருக்குது, ஸ்டோர் பண்ண முடியாது. அதெல்லாம் வந்து கொலிஷனில் பார்த்துக்கலாம். இப்போ வந்து ஜென்ரலாக எப்படி வந்து டேபிளில் வேல்யூ ஸ்டோர் பண்ணுறது மட்டும் பார்ப்போம். இப்படி தான் வந்து ஸ்டோர் பண்ணணும். இது வந்து டிவிஷன் மெத்தட். இப்போ மிட் ஸ்கொயர் மெத்தட் அப்படின்னாக்கா மிட் ஸ்கொயர் மெத்தட் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இப்போ வந்து டேட்டா இருக்குல்ல, டேட்டாவை 2 டைம் மல்டிபிள் பண்ணணும். என்னுடைய ஃபார்முலாவே வந்து ஹேஷ் ஆஃப் கீ இஸ் ஈக்குவல் டு ஹேஷ் ஆஃப் கீ இன்ட்டு கீ. ஓகேங்களா? இதான் வந்து மிட் ஸ்கொயர் மெத்தடுக்கான ஃபார்முலா. இப்போ வந்து ஹேஷ் ஆஃப் கீ இன்ட்டு கீ, அதாவது கீ வேல்யூவை 2 டைம் மல்டிபிள் பண்ணணும். இப்போ வந்து 10 × 10 அப்படின்னாக்கா எனக்கு 100. ஸோ வந்து 0th பொசிஷனில் போய் வந்து வேல்யூ ஸ்டோர் பண்ணாத மிடில் வேல்யூ பார்க்கணும். மிட் ஸ்கொயர் மெத்தடாக. ஸோ வந்து மிடில் வேல்யூ. ஸோ 0th பொசிஷன் வேல்யூ போய் 10ங்கிற வேல்யூவை ஸ்டோர் பண்ணணும். இதே ஒரு வேலை இப்போ 11 இருக்குது அப்படின்னாக்கா 11 × 11 அப்படின்னாக்கா 121. ஸோ வந்து செகண்ட் பொசிஷனில் போய் வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணணும். இப்போ வந்து 3 டிஜிட் இருக்குது. ஸோ வந்து செகண்ட் பொசிஷன் சொல்லிட்டோம். ஒரு வேலை இப்போ வந்து 4 டிஜிட் இருந்துச்சு அப்படின்னாக்கா இப்போ வந்து 33ன்னு வச்சுக்கலாம். ஸோ 33 மட்டும் பண்ணோம் அப்படின்னாக்கா 1089. ஸோ இப்போ வந்து இங்கே வந்து 2 டிஜிட்ஸ் இருக்குது சென்டரில். அப்போ வந்து எந்த இடத்துல ஒரு 0th பொசிஷனில் ஸ்டோர் பண்ணணுமா இல்லை 8th பொசிஷனில் ஸ்டோர் பண்ணணுமா, எதில் வேணால் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ 0th பொசிஷனில் ஸ்டோர் பண்ணிக்கலாம், 8th பொசிஷனில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதாவது மிடில் வேல்யூவை பேஸ் பண்ணி வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ணலாம். அதனால தான் வந்து மிட் ஸ்கொயர் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்தது வந்து ஃபோல்டிங் ஸ்கொயர் மெத்தடு. அதாவது ஃபோல்டிங் ஸ்கொயர் மெத்தட்னு சொல்லலாம், இல்லை டிஜிட் ஃபோல்டிங் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த மெத்தட் எதுக்கு யூஸ்வலாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா ஒரு டிஜிட் வந்து அதிகமாக இருக்குல்ல, நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் மேக்ஸிமமாக இருக்குது, ஒரு பெரிய வேல்யூ இருக்குல்ல, அதை ஸ்டோர் பண்ணுறது வந்து மேக்ஸிமம் ஃபோல்டிங் ஸ்கொயர் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து நான் ஒரு வேல்யூ எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து k = 1 2 3 4 5 இந்த மாதிரி ஒரு பெரிய வேல்யூ நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னாக்கா இதை வந்து நான் எப்படி ஒரு டேபிளில் ஸ்டோர் பண்ண டேபிளில் வந்து சின்னதாக இருக்கும், டேபிள் சைஸ் சின்னதாக இருக்கும், பெருசாக இருக்கும். பட் இன்னொரு டேபிளில் நான் இதை எப்படி ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னாக்கா இது வந்து ஸ்ப்ளிட்
ஸ்ப்ளிட் பண்ணி, அதாவது கே வேல்யூ வந்து ஸ்ப்ளிட்டட் இன்ட்டு பார்ட்ஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதை ஆட் பண்ணி ஒரு வேல்யூ வரும், அந்த வேல்யூவில் போய் ஸ்டோர் பண்ணணும். இப்போ வந்து இந்த கேவை நான் வந்து 3 பார்ட்டாக பிரிக்கிறேன். K1 K2 K3 அப்படின்னு சொல்லிட்டு 3 பார்ட்டாக பிரிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு 2 வேல்யூ எடுத்துக்கிறேன், 12. அடுத்தது 34ன்னு எடுத்துக்கிறேன். அடுத்தது வந்து 5ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ நான் 3 பார்ட்டாக பிரிச்சுக்கிறேன். 3 பார்ட்டாக பிரிச்சுட்டு இந்த 3 பார்ட்டையும் நான் ஆட் பண்ணும். இப்போ 12 + 34 + 5 ஆட் பண்ணால் எவ்வளோ வருது, 51 வருது. ஓகே, இப்போ வந்து வேல்யூ என்ன ஆன்சர் கிடைக்குது, 51 கிடைக்குதா. ஸோ வந்து 51 பொசிஷனில் போய் என்னோடய வேல்யூவை போய் ஸ்டோர் பண்ணும். ஒருவேளை என்னோடய டேபிள் சைஸ் இப்போ வந்து சின்னதாக இருக்குது, 5 தான் இருக்கேன், டேபிள் சைஸ் 4 தான் இருக்குது அப்படின்னாக்கா இப்போ என்ன பண்ணுவோம்னுக்கா, இந்த லெஃப்ட் பார்ட்டில் இருக்கிற அந்த வேல்யூ வந்து நெக்லெக்ட் பண்ணணும். ஃபஸ்ட் பொசிஷனில் போய் இந்த வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணுது. 1 2 3 4 5ங்கிற வேல்யூ என்ன போய் ஃபஸ்ட் பொசிஷனில் ஸ்டோர் பண்ணணும். இந்த பார்ட்டை வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டு இந்த பார்ட்டில் போய் ஸ்டோர் பண்ணணும். இதை வந்து டிஜிட் ஃபோல்டிங் ஆர் ஃபோல்டிங் ஸ்கொயர் மெத்தட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து மல்டிப்ளிகேஷன் மெத்தட். மல்டிப்ளிகேஷன் மெத்தட் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபார்முலா, அந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து இங்கே எழுதுகிறேன், h of k. ஓகேவா. h of k is equal to floor of m of ka of mod 1. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இந்த ஃபார்மில் மட்டும் வச்சுக்கோங்க. மற்றபடி மல்டிப்ளிகேஷன் மெத்தட்லாம் தேவையில்லை, அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் இந்த ஃபார்மில் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. h of k is equal to floor of hனா ஒன்றும் இல்லை, ஹேஷ். h of k is equal to floor of m ka mod 1. ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து மல்டிப்ளிகேஷன் மெத்தட். இதை வந்து 4 டைப்ஸ் ஆஃப் ஹேஷ் ஃபங்க்ஷன். இந்த மாதிரிலாம் போய் வந்து நம்ம வந்து ஹேஷ் டேபிளில் வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.